இந்த ஹிந்தியில பேசினாலே கேட்கறது ரொம்ப கம்மி, தமிழ்ல பேசினா ஒருத்தரும் கேட்க மாட்டான். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் ஸ்பீக்கிங் இன் தமிழ். அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அஜாத சத்ருன்னு, எதிரிகளே இல்லாதவர்ன்ட்டுன்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்ஜி வந்து ஒரு அஜாத சத்ரு, எதிரிகளே இல்லாத ஒரு தனிப்பெரும் தலைவர் அவர். அவர்கிட்ட இப்போ நிறையா கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. பொலிட்டிக்கலாவா இல்லைனா எப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரியா? முதல்ல எல்ஜிட்டு இருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து படிக்கிறது. எல்ஜி ஒரு மிகப்பெரிய படிப்பாளி. இன்னொன்று, ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து நான் இதை சொல்கிறேன் இதுதான் ரைட்டுன்னு சொல்ல மாட்டார். அவர் ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பார். இது இப்படி, இது என்னுடைய அபிப்பிராயம். இன்னொரு முக்கியமான பழக்கம் எல்ஜிட்டு என்னென்னா, அவர் யாரை பற்றியும் வந்து குறை சொன்னதே கிடையாது. எல்லார்ட்டையும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கும், நம்ம அதை மட்டும் எடுத்துட்டா போகிறோம். எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க கூட இலகணேசன் ஐயாவை பாராட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அது எல்ஜி அவர்கள் வந்து யாரையும் கடிஞ்சு பேசுறது இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க மற்ற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் வந்து எல்ஜி முன்னாடி வந்து முனை மழுங்கி போயிடும். தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமாக இருந்த திரு இல கணேசன் ஐயா அவர்கள் சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்தார்கள். அவரை பற்றி பேசுவதற்கு 40 ஆண்டு காலமாக RSS பேர் இயக்கத்தின் தொண்டனாக இன்று வரை தொடர்ந்து இயங்கி வரும் திரு BK ராமச்சந்திரன் அவர்களை இன்று நம்மோடு பேசுவதற்கு அழைக்கிறோம். வணக்கம். திரு எல் கணேசனோட உங்களுடைய அனுபவம் என்னவாக இருந்தது? மரியாதைக்குரிய எல்ஜி அவர்களோடு எனக்கு 45 ஆண்டு கால பழக்கம். அதாவது நான் முதலில் எல்ஜியை பார்த்தது என்னுடைய 10வது வயதில். நான் படித்து கொண்டிருந்த திருநெல்வேலி மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரி மேல்நிலைப்பள்ளி மைதானத்திலே ஒரு RSS கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த கூட்டத்திற்கு சரசங்க சாலக் பரமபூஜ்னிய பாலாசாஹேப் தேவரஸ்ஜி அவர்கள் வந்திருந்தார்கள். எனக்கு இன்றும் நன்றாக அந்த நிகழ்ச்சி நினைவில் இருக்கிறது. ஒரு சாதாரணமாக அமைக்கப்பட்ட மேடை, அதில் நடுவிலே தலைமை தாங்கியது அன்றைய ஜில்லா சங்க சாலக்காக இருந்த வழக்கறிஞர் திரு SG சுப்பிரமணியம் அவர்கள். அவரின் ஒரு பக்கத்திலே பாலாசாஹேப் தேவரஸ்ஜி அவர்கள், ஒரு பக்கத்திலே இல கணேசன்ஜி அவர்கள். எல்ஜி அப்போது மதுரையிலிருந்து தென் தமிழகத்தினுடைய பிரச்சாரக்காக பணியாற்றி கொண்டிருந்தார். வழக்கம்போல் மேடையிலே நடுவிலே பாரத மாதாவினுடைய படம், ஒரு புறம் பரமபூஜ்னிய டாக்டர் ஹெட்கேவார் அவர்களுடைய படம், மறுபுறம் மாதவ சதாசிவ கோல்வாக்கர்ஜி அவர்களுடைய படம். அந்த கூட்டத்திலே தேவரஸ்ஜி அவர்கள் ஆங்கிலத்திலே உரையாற்றுவார்கள். ஒரு 7 நிமிடம் 8 நிமிடம் தேவரஸ்ஜி ஆங்கிலத்தில் பேசுவதை இல கணேசன்ஜி அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்து அவர் திருப்பி கூறுவார். பொதுவாக மொழிபெயர்க்கும் போது கையில் ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு அவர் என்னெல்லாம் சொன்னார்னு எழுதி கொண்டு அதை பார்த்து திருப்பி மக்கள் பேசுவது பொதுவான உண்டான வழக்கம். கையில் ஒரு குறிப்பும் இல்லாமல் தேவரஸ்ஜி பேசியதை அந்த சுவை மாறாமல், அந்த அழுத்தங்கள் மாறாமல் எல்ஜி அவர்கள் அங்கே மொழிபெயர்த்தார். இதுதான் நான் எல்ஜியை பார்த்த முதல் ஒரு தருணம். நான் எல்ஜியை பார்த்து மதிமயங்கி சங்கத்தில் சேர்ந்தவன். அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகத்தில் சொல்கிறாப்புல, பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால் தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று அப்படி நான் வந்து RSSல இணைந்தேன். அந்த 1980ஆம் ஆண்டிலிருந்து திருநெல்வேலியில் திருப்பி ஷாகா ஆரம்பிக்கப்பட்டது. நான் அங்கே போக ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ ஒரு 10 வயது. நான் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். 6ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் சங்கத்தினுடைய முதல் ஆண்டு கேம்ப்பு, அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு வாரம் இது கன்னியாகுமரியில் நடந்து, அதுக்கு போயிருந்தேன். திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா அப்போது ஜில்லா பிரச்சாரக்காக திரு பாஸ்கர் ராவ்ஜி அவர்கள் இருந்தார். அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. கிட்டத்தட்ட 89 அல்லது 90ஆம் ஆண்டு காலகட்டத்திலே அவர் கேன்சரில் இறந்து போனார்.
ஒரு பக்கம் பாஸ்கர் ராவ்ஜி, இன்னொரு பக்கம் சுடலையாண்டிஜி. பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்எஸ்எஸை பற்றி சொல்லும்போது அது ஒரு பார்ப்பன பனியா இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் என்ன ஆர்எஸ்எஸில் ஆற்றுப்படுத்தியவரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சுடலையாண்டி. பேரை பார்த்தாலே தெரியும் அவர் வந்து பிராமணர் இல்லை. இன்னொன்று, சங்கத்தில் உண்டான பழக்கத்தினால இது வரைக்கும் நான் யாரிடமும் நீ என்ன ஜாதின்னு நான் கேட்டதில்லை. பை டிஃபால்ட்டு சில இன்ஃபர்மேஷன் வரும். இட்ஸ் ஒன்லி பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுக்கு மேலே நான் அதுக்கு ஒன்றும் பெரிய வெயிட்டேஜ் கொடுக்கறது இல்லை. இதில் எல்ஜி வந்து அங்கே அடிக்கடி வருவார். ஆமாம், அவர் மதுரையிலிருந்து இருந்ததுனால பல கூட்டங்களுக்கு, நிகழ்ச்சிகளுக்கு எல்ஜி வந்து தொடர்ச்சியாக திருநெல்வேலிக்கு வருவார். முக்கியமாக வந்து பல குரு பூஜை விழாக்களுக்கு எல்ஜி வருவார். 1980-81 ஆரம்பித்து 2001, 2002 வரைக்கும் ஒரு 20 ஆண்டு கால டயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறைந்தபட்சம் ஒரு 10-15 ஆண்டு காலம் வந்து குரு பூஜை முடிந்த பிறகு சுயம் சேவர்களுக்கு வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு நடக்கும். 5 பேர் 6 பேர்லேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 பேர் வரைக்கும் அது வந்தது. இது ரெகுலராக எல்ஜி அங்கே வரக்கூடிய நிகழ்ச்சிகள் உண்டு. வெவ்வேறு நிகழ்ச்சிகளுக்கு வருவார். வரும்போதெல்லாம் அவர் இருக்கிற இடத்துல நாங்கள் போய் பார்ப்போம். பல நேரங்களில் வீட்டுக்கு வருவார். எப்படியும் வந்து சாப்பிட்றதுக்கு இன்வைட் பண்ணியிருப்போம், வீட்டுக்கு வருவார். எனக்கும் எல்ஜிக்கு நடுவில் கிட்டத்தட்ட ஒரு 25 வயது வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்போ ஒரு 10 வயசுன்னா எல்ஜி அவர்களுக்கு ஒரு 35 வயசு இருக்கும். ஒரு மூத்த சகோதரர் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட என்னுடைய தந்தையினுடைய இடத்துல இருந்து அவர் என்னை வார்த்தெடுத்தார். அதுக்காக அவர் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேனா அப்படின்னா இல்லை. அவர்கிட்ட வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பல இடங்களில் அவர் வச்சுருந்த ஸ்டாண்டர்ட்ஸும் என்னுடைய அபிப்பிராயங்களும் மேட்ச் ஆகலை. அதுவும் வந்து உண்மை. அவர்கிட்ட இப்போ நிறையா கற்றுக்கிட்டேன்னு சொன்னீங்க. பொலிட்டிக்கலாவா இல்லைனா எப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரியா, மனிதர்கள்கிட்ட எப்படி பழகணும் அந்த மாதிரியா, இல்லைனாக்கா ஆர்எஸ்எஸ்ல எப்படி நடந்துக்கணும்னா? இல்லை, ஆர்எஸ்எஸ்ல நடந்துக்கணும் அப்படிங்கிறது வந்து பொதுவாக மனிதர்களோட நடந்துக்கிறதுக்கு உண்டான ஒரு கணக்கு தான். இது வந்து இங்கே ஒரு பக்கம் அங்கே ஒரு பக்கம் அப்படிங்கிற ஒரு கணக்கு கிடையாது. முதல்ல எல்ஜிட்டு வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து படிக்கிறது. எல்ஜி ஒரு மிகப்பெரிய படிப்பாளி. அவர் இப்போ பொற்றாமரை இயக்கத்தை வச்சு இவங்க சொல்லுவாங்க வந்து அவர் பாரதியில் ஆழங்கால் பட்டவர், கம்பனை படித்தவர் அப்படின்னு. ஏன்னா இதையெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பழங்கால இலக்கியங்களாக இருக்கட்டும், முக்கியமாக சித்திர பாடலில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஈர்ப்புன்னு உண்டு. அதெல்லாம் எங்கேயாவது கோட் பண்ணி பேசுவாரா? நிறைய இடத்துல சொல்லுவார். அப்புறம் இந்த 11 வயது 12 வயது அப்படின்னு வரும்போது ஒரு காத்திரமான விவாதங்கள் நான் வந்து அவர் கூட வச்சுருக்கேன். ஒரு அளவு வரைக்கும் அவர் சொல்லுவார். சில இடத்துல அதை நிப்பாட்டிட்டு லேசாக சிரிச்சுட்டு, உனக்கு இன்னும் வயசு காணாது, உனக்கு அனுபவம் வேணும், காலங்கள் உனக்கு சிலதை சொல்லிக் கொடுக்கும், அது வரைக்கும் நீ வந்து காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மைங்கிறது இப்போ தெரியுது. அதுக்காக இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சான்னு தெரியல. இப்போ நிறைய தெரியாதுங்கிற தெரியற அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்குது. இல்லை, அவர் சித்தர்கள் பற்றின்னு சொல்லும்போது எதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? சித்தர்கள் பற்றி அவருக்கு இருந்த அந்த நாலேஜோ இல்லை சித்தர்கள் பற்றி அப்படிங்கும்போது ஒரு இது வந்து சொல்லலாம். அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, பொதுவாக இந்த திராவிட இயக்க மக்கள் இருக்காங்க இல்லையா, நடுவில் வந்து ஒரே ஒரு வரியை எடுத்து அந்த மொத்த பாடலுக்கும் உண்டானதுக்கு கணக்கு இல்லாமல் சொல்லுவாங்க. இந்த ஒரு வரியை மட்டும் அவங்க எடுத்து இந்த ஒரு வரியை தனியாக எடுத்தால் அதனுடைய பொருளே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது, அதை முன்னையும் பின்னையும் பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு 2 இன்சிடென்ட் சொல்லலாம். இதை சொல்லிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு வந்து 2 விஷயம் சொன்னார். ஒன்று என்னென்னா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சித்தர் சொல்லியிருக்காங்க. அதனால் சித்தர்கள் வந்து கலகக்காரர்கள், இவர்களை வந்து சாமி நம்பிக்கை இல்லாதவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. இது நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோமா, முன்னையும் பின்னையும் நீ சேர்த்து எடுக்கணும். என்ன நட்டக்கல் பேசுமோ அப்படின்னா எப்போ அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நாதன் உள்ளிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நட்டக்கல் பேசாது, அது வரைக்கும் உனக்கு அது வேணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வரும். இந்த வரியை மட்டும் எடுத்துட்டு அந்த லெமுரியா கண்டத்தை பற்றி சொல்லுவாங்க. பகருளி ஆறும் பன்மடை அடுக்கமும் அப்படின்னு ஒரு வரி வரும். இதெல்லாம் இருந்தது, அது கடல் கொண்டது அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார்னா, அதுக்கு முந்தின வரியை வந்து பார்க்கணும். வடிவேல் எரிந்த வான்புரை பொறாது அப்படின்ட்டுன்னு. இது வந்து கிரௌஞ்ச மலையை முருகன் வந்து வேலை கொண்டு எரிந்து கிரௌஞ்ச மலையை பிளந்ததுனால அதிலிருந்து வந்த அந்த கடற்கோள்னால இந்த பகருளி ஆறும் பன்மனை அடுக்கும் போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க சொல்றது எல்லாத்தையும் நீ வந்து அப்படியே எடுத்துன்றாத. அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய வந்து தெருமுனை கூட்டங்கள் நடக்கும். திமுகலேருந்து நடக்கும், அதிமுகலேருந்து நடக்கும். அன்றைக்கு ஜனதா கட்சி ஓரளவுக்கு அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஜனதா கட்சி மக்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மக்கள் பேசுவாங்க. ஒரே இடத்துல உண்டான மேடையில் இன்றைக்கி திமுகனுடைய பேச்சு இருக்கும், 2 நாள் கழிச்சு அங்கே கம்யூனிஸ்ட்காரங்க பேசுவாங்க. அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து ஜனதா கட்சியிலேருந்து ஒரு பேச்சு இருக்கும். அப்போது இவங்க சொன்னதை அவங்க மாற்றி பேசுறது, அவங்க சொன்னதை இதை மாற்றி பேசுறது, இதை கேட்டுட்டு வந்தோம் வச்சிங்கன்னா, அதுக்கப்புறம் எல்ஜி வரும்போது ஜி இதை மாதிரி சொன்னாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் அவன் சொல்கிறத மட்டும் எடுத்துக்காத. ஏன்னா வந்து அந்த மொத்த பாட்டில் நடுவில் ஒரு வரியை எடுத்து மொத்தமாக மாற்றி சொல்லலாம். அதனால ஏதாவது ஒன்று ரெஃபர் பண்ணான்னா நீ ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படி, அதில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பாரு, அதுலேருந்து நீ ஒரு பொருளை எடுத்துக்கோ அப்படின்ட்டுன்னு. இன்னொன்று, ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து நான் இதை சொல்லுகிறேன் இதுதான் ரைட்டுன்னு சொல்ல மாட்டார். அவர் ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பார். இது இப்படி
இது என்னுடைய அபிப்பிராயம், இவங்க இதை மாதிரி சொல்லியிருக்காங்க, இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி தென் he leaves to your சாய்ஸ். அந்த மாதிரி ஒரு நிறைய ஒரு வழிகாட்டுதல் வந்து நடந்தது. சில கேள்விகள் கேட்கும்போது குவைட் நேச்சுரலி அந்த வயது காணாது, அனுபவம் பற்றாது, சில காலங்கள் கழிந்த பிறகு உனக்கு வாழ்க்கை சிலதை சொல்லிக் கொடுக்கும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்ஜி சொன்ன பல நேரங்கள் உண்டு. அதன் பிறகு ஷிலா சன்னியாஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தார். அது என்ன ப்ரோக்ராம்? அது அயோத்தியில் வந்து ராமர் கோவில் கட்டுவதற்காக செங்கல்கள் பூஜை பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. 1989ஆம் ஆண்டு அது திருநெல்வேலியில் அது நடந்தது. அப்போது வந்து எல்ஜி சென்னைக்கு வந்துட்டார்னு நினைக்கிறேன். அவருடைய ட்ரிப் டு திருநெல்வேலி குறைஞ்சி போச்சு. நானும் பள்ளியிலேருந்து முடித்து கல்லூரிக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 19 வயசு எனக்கு. ஷிலா சன்னியாஸ் நிகழ்ச்சிக்கு அந்த ஊர்வலத்துக்கு எல்ஜி முன்னாடி நின்றுட்டு இருந்தார். நான் சொன்னேன் எஸ்ஜி சுப்பிரமணியன்ஜி நின்றுட்டு இருந்தேன். இவங்க தலைமையில் அந்த ஊர்வலம் நடக்க போகுது. நான் போயிட்டு எல்ஜியை பார்த்து அவரை காலை தொட்டு கும்பிட்டேன். அவருக்கு இம்மீடியட்டாக அவரால் ரெகனைஸ் பண்ண முடியல. மேலேயும் கீழே பார்த்தார். ஜி தெரியலையா ஸ்ரீராம் அப்படின்னு. என்னுடைய வீட்டில் கூப்பிட்ற பேர் ஸ்ரீராம். கட்டி பிடிச்சிட்டு ஒரு இது சொன்னார். என்னடா இது அரை ட்ரௌசர் போட்டுன்னு இருப்ப, என்னோட மோசரமாக வீரவாண்டிய கட்டமாக மாதிரி வீச வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன் பிறகு பார்த்தா எல்லா இடத்துலையும் அவரால் வந்து ரெகனைஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த சிறுவன்லேருந்து ஒரு வாலிப பருவம் வந்ததுக்கப்புறம் அவரால் என்ன எல்லா நேரத்துலையும் இம்மீடியட்டாக அவரால் ரெகனைஸ் பண்ண முடிந்தது. 90ல் எல்ஜி 90-91 காலகட்டத்தில் கட்சிக்கு போகிறாரு. இந்த பதவி பந்தா படாடோமோ இதெல்லாம் இப்போ வந்தது தானே. இப்போ ஒரு 10 வருடமாகத்தானே 10-11 வருடமாகத்தானே வந்து கட்சி ஆட்சியில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மிக குறைவான ஒரு பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு ஷூ ஸ்ட்ரிங் பட்ஜெட்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சங்கத்தினுடைய காரியகர்த்தர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனந்த விகடனுடைய ஒரு பேட்டி ஒன்று, அவங்க பர்வீன் சுல்தானா மேடத்தோட எல்ஜி சொல்லும்போது சொல்கிறாரு, நான் ஹோட்டலில் சாப்பிட்ட நாட்களே ரொம்ப கம்மி, எல்லா இடத்துலையும் வீடுகள் இருக்குது, அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. இன்னொன்று என்னென்னா, ஒரு நாளும் அவர் வந்து எந்த சாப்பாட்லேயும் வந்து ஒரு குறை சொன்னதே கிடையாது. நல்ல பழக்கம் அது. இது நீங்கள் சொல்லும்போது ஒரு கேள்வி இங்கே வருது. எல்ஜி அவர்களோட குடும்பத்தோடு நீங்கள் பழகியிருக்கீங்களா? பெரிய அளவில் கிடையாதுங்க, பெரிய அளவில் கிடையாது. ஏன்னா ஒரு நீண்ட காலகட்டம் நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் இவங்க வந்து எல்ஜி வந்து கவர்னராகி போயிட்டார். என்ன 2-3 தடவை நாங்கள் அவருடைய டீனர் வீட்டுக்கு போய் பார்த்துருக்கேன், அவங்க அண்ணன்லாம் பார்த்து பேசியிருக்கேன். பட் அந்த நெருக்கிய பழக்கங்கிறது வந்து கிடையாது. எல்ஜியோட மட்டும்தான் எனக்கு வந்து நெருங்கிய பழக்கம் ஒரு சுயம் சேவக்காக. இன்னொரு முக்கியமான பழக்கம் எல்ஜிட்டு என்னென்னா, அவர் யாரை பற்றியும் வந்து குறை சொன்னதே கிடையாது. என்கிட்ட ஒரு தடவை சொல்லும்போது சொன்னார், குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக்க குழல்னு சொல்லியிருக்கான். முதல்ல குணத்தை தான் பார்க்கணும். எல்லார்ட்டையும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்கும், நம்ம அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் குற்றத்தை பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. குணத்தை நாடிட்டேன்னா குற்றத்தை பார்க்க மாட்டேன். குணம் நாடி குற்றமும் நாடி. குற்றமும் நாடினா அது அவர் உடனே அதுக்கு சொன்னார். திருவள்ளுவர் என்ன சொல்கிறேன்னா, குற்றமும் நாடினா அது இருக்குது அப்படின்னு சொல்லி கையால் தட்டி விட்டுட்டு போயிருந்தே தவிர அதை பெருசாக பேசக்கூடாது. அதில் மிகை நாடி மிக்க குழல். நல்லது நிறைய இருந்ததுன்னா அவன் கூட இருந்துக்கோ, இல்லை அது சரிப்பட்டு வராதுன்னா ஒதுங்கி போய்ட்டு அடுத்தவனை பற்றி குறை சொல்லக்கூடாது, குத்தம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு சித்தாந்தம். அவருடைய சித்தாந்தம். கூடிய வரைக்கும் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். குத்தங்களை பற்றி புறம் பேசுகிறதோ குறை சொல்வதோ முடிந்த வரைக்கும் நான் இதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எல்ஜியோட நான் ஒத்துப்போகாத ஒரே ஒரு விஷயம் இல்லைன்னா, நான் அதை பண்ணாத ஒரு விஷயம் என்னென்னா, அவர் யார்ட்டையாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் நகைச்சுவையோடு அதை சொல்லுவார். அதாவது அவர்களுக்கு அந்த தவறை சுட்டி காட்டுவார், அதே நேரத்தில் வந்து அதில் அவருடைய மனது நோகாத மாதிரி அவர் பேசுவார். அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? அது மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க? ஐ திங்க் ஒரு கம்யூனிஸ்ட் அம்மா ஒருத்தங்க வாசுகியா பாலபாரதி அம்மா நினைக்கிறேன், ஒரு டிவி டிபேட்டில் என்னமோ ஒன்று பேசினாங்க. அவங்க பேசி முடித்தோன்னே எல்ஜி பேசினார், கம்யூனிஸ்டுக்காரங்களுக்கு வந்து நிறைய உண்மைகள் தெரியும், விஷயம் தெரியும், தெரிஞ்சுட்டு அவங்க போய் பேசுவாங்கன்னு நினச்சேன். இப்போ தான் வந்து இவங்களை பாலபாரதி அம்மா பார்த்ததுக்கப்புறம் தெரியுது அவங்களுக்கு விஷயமே தெரியாமல் போய் பேசுகிறாங்க அப்படின்னு. அதாவது இவங்க போய் தான் பேசுகிறாங்கங்கிறத சொன்னார். அதை நகைச்சுவையாக அதை சொல்லி அதை ரொம்ப ஈஸியாக கடந்து, அதாவது எல்ஜியினுடைய அந்த நகைச்சுவை வந்து இவருடைய தவறை சுட்டி காட்டும் போது கூட எதிராளிகளுடைய மனம் நோகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கக்கூடிய சமாச்சாரம். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இன்னும் அந்த மெச்சூரிட்டி வரல. என்ன இன்னொரு கேள்வி, சங்கத்திலேருந்து கட்சிக்கு எல்ஜி வந்ததுக்கு பிறகு அவருடன் உங்களோட தொடர்பு ஏதாவது இருந்ததா? ஏதாவது பேசுனீங்களா? அதாவது வந்து சங்கத்தினுடைய ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா ஆல்மோஸ்ட் அது பார்த்தீங்கன்னா ஒத்த கருத்து உண்டான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கும். அந்த ஒத்த கருத்தை வந்து மக்கள்கிட்ட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது விஷயம். அதுக்காக எல்லோரும் நம்ம கருத்தில் இருப்பாங்க, இல்லை அந்த கருத்தை வந்து விரிவாக்கணும் அப்படிங்கிறதுனால சங்கத்தினுடைய ஆக்டிவிட்டிங்கிறது வேறு மாதிரி இருக்கும்.
ஆனால் கட்சின்னு வரும்போது குவைட் நேச்சுரலி அதில் நிறைய ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா தேர்தல் அரசியலில் வரும்போது அது நிறைய வந்து நீங்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும். ஏதோ ஒரு தேர்தல், அந்த தேர்தலில் ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க. கூட்டணியில் ஆஃப்கோர்ஸ் பிஜேபி வந்து அதில் பெரிய லெவலில் ஜெயிக்கலை. அதில் கொஞ்சம் வந்து எனக்கு வருத்தங்கள் இல்லைன்னா கோபங்கள்னு கூட சொல்லலாம். வருத்தங்கள் இதுக்கு கோபங்கள்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு நான் திருநெல்வேலியில் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல அந்த ஒரு எஸ்யூவி வண்டி ஒன்று, மேபி குவாலிஸ் மாதிரி ஏதோ ஒரு வண்டி இருந்தது. அங்கே யாரோ ஒருத்தங்க வந்து ஸ்டென்கனோட நின்றுட்டு இருந்தாங்க. வண்டி ஓட்டிட்டு போகும்போது யாரோ ஸ்டென்கனோட இருக்காங்க, யார் வந்திருக்கா பார்ப்போன்னு கொஞ்சம் அந்த அவுட் ஆஃப் த கியூரியாசிட்டி திரும்பி பார்த்தேன். அவர் எல்ஜி இருந்தார். சரின்னு சொல்லி வண்டியை திருப்பிட்டு வந்து நிப்பாட்டிட்டு எல்ஜியை காலை தொட்டு கும்பிட்டேன். கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தார். பேசிட்டு ஏதோ பேச்சு வந்தோடனே சண்டை வந்துருச்சு. எப்படி வந்து நீங்கள் கூட்டணிக்கு போகலாம், இது வந்து கூட்டணிக்கு போய் நம்முடைய மரியாதையை வந்து நம்ம குறைச்சிக்கிறோம், ஆனால் தனியாக நிற்கலாம், ஜெயிக்கலைங்கிறது வேறு விஷயம், தனியாக நின்று நம்முடைய சிந்தனைங்கிறத காமிச்சிட்டு போக வேண்டியது தானே, இது வந்து இந்த சீட்டு வந்து நமக்கு ஆப்போதா வைக்க போகிறதான்னு ஒரே எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி குதிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு தோளில் தட்டி கொடுத்துட்டு சொன்னார், டே நீ மாறவே இல்லைடா 25 வருஷமா அப்படின்னாரு. நான் கேட்டேன், ஜி வந்து மாறவே இல்லைன்னா என்ன சொல்கிறீங்க, இன்னும் வந்து வளரவே இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னேன். நான் சொன்னதுக்கு மட்டும்தான் நான் பொறுப்பு, நீ எடுத்துக்கிற விஷயத்துக்கு உன்னுடைய கருத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்ட்டு. அப்படி இல்லைடா, இது நிறைய பேசணும், இது இங்கே வச்சு பேச முடியாது, ரோட்டில் வச்சு பேச முடியாது, நீ வந்து கட்சி ஆஃபீஸுக்கு வா நம்ம பேசுவோம் அப்படின்னாரு. நான் உடனே வந்து கட்சி ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு நான் என்ன கட்சிக்காரனா, நான் சங்கத்துக்காரன், ஒன்று நீங்கள் காரியாலயத்துக்கு வாங்க நம்ம காரியாலயத்தில் பேசுவோம், இல்லை எங்கள் வீட்டுக்கு வாங்க வீட்டில் வச்சு பேசுவோம், கட்சி ஆஃபீஸுக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு. அவர் சிரிச்சிட்டு சொன்னார், இப்படிலாம் பேசுறதுக்கும் கொஞ்சம் பேர் வேணும், நீ இப்படியே இருறா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் பண்ணி. நாகாலாந்து கவர்னரா ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து கட்சியிலையும் சரி சங்கத்திலையும் சரி அவரோட நடவடிக்கைகள் நிச்சயமாக குறைஞ்சிருக்கும். ஆமாம், ஏன்னா கவர்னருங்கிறது வந்து உங்களுக்கு காமன் போர்ட்ஃபோலியோ, அந்த போர்ட்ஃபோலியோவில் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா அவர் இந்த மாதிரி தடுமாறி விழுந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலைஸ் ஆனார்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் போய் பார்க்க முடிஞ்சுதா? இல்லை, அது வந்து ஐசியூவில் வச்சுருந்தாங்க, அதனால் யாரையும் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிற ஒரு இது உண்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து அப்போ பார்க்க போகிறதுக்கு எத்தனை பேரை ஒரு குறிப்பிட்ட அளவு மக்களை அலோவ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு குடும்பத்து மக்கள் இருப்பாங்க, கட்சியில் உண்டான முக்கிய பிரமுகர்கள் போவாங்க, நம்ம அதில் போய் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நான் போகலை. இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட, திரு இல கணேசன் வந்து கட்சிகள் மீறி பாராட்டப்படக்கூடியவர். எந்த கட்சியிலையுமே வந்து இல கணேசன் ஐயாவை வந்துட்டு தப்பாக சொன்னாங்கங்கிற ஒரு வார்த்தையே வராது. அப்படி எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க கூட இல கணேசன் ஐயாவை பாராட்டுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க பாராட்டுறதுங்கிறதுக்கு நான் ரெண்டாவது பக்கம் வரேன். பொதுவாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ பற்றி சொன்னால் வச்சுங்களேன், இவங்க எல்லோரும் என்ன ஒரு ஐடியாவில் இருக்காங்கன்னா, இவங்க முதுகு பின்னாடி அறுவாளை வச்சுட்டு மற்ற மதத்துக்காரங்களை வந்து வெட்டி கொல்றதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு ஒன்று உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர், திமுகவில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். இவர் ஒரு தடவை இது மாதிரி, ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எல்லாரும் பேசுகிறதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஃபேஸ்புக்கில் யாரோ ஒன்று எழுதினான்னு சொல்லி என்ன கூப்பிட்டு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தலைவர் ரெண்டு உண்டு, இந்த பஞ்சத்துக்கு சங்கிகள் கொஞ்சம் பேர் உண்டு, பரம்பரை சங்கிகள் கொஞ்சம் பேர் உண்டு. இப்போ திடீர்னு வந்த மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும். ஆனால் வந்து ரெகுலராக உண்டானவன் சங்கத்தினுடைய சித்தாந்தத்தில் ஊறினவன் என்ன பேசுகிறாங்கிறதான் நீங்கள் கேட்கணுமே தவிர இதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு. அது என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் அவருக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்து அனுப்பிச்சேன். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்லேருந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்குமோ, ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்குமோ எப்போ வருவாரோ அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று. இந்த நிகழ்ச்சியில் சுவாமி விவேகானந்தரை பற்றி இல கணேசன் ஜி ஒரு டாக் கொடுக்குறாரு ஒரு தடவை, ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய டாக்கு. ஏன்னா இதுக்கு யாரோ ஒருத்தர் சொன்னதை பற்றி இந்த நண்பர் கேட்டபோது நான் சொன்னேன், மதம் தான் வெளியிலேருந்து வந்தது, மனுஷங்கள்லாம் இங்கே தான் இருந்தா, நீங்கள் இருக்கிற இஸ்லாமியர்லாம் என்ன சவுதி அரேபியாவிலேருந்து வந்தானா, இல்லை இங்கே இருக்கிற கிறிஸ்துவன்னா என்ன ஜெருசலேம்லேருந்து வந்தானா, ஒன்றும் கிடையாது, எல்லா பேரும் இங்கே சுற்றி இருந்த ஆட்கள் தான். கொஞ்சம் பேர் மாறி போனால் திருப்பி வந்தால் போனால் வச்சா இவ்வளோ தான் க்ரைட்டீரியா அப்படின்னு. அது நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க, மற்றவங்களாம் சொல்கிறதில்லை அப்படின்னாரு. நான் இந்த வீடியோ எடுத்து முழுசாக நீங்கள் கேட்டு பாருங்கள், இல்லைன்னா இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கேளுங்கன்னு. சுவாமி விவேகானந்தரை பற்றி ஒரு ஸ்பீச் ஓடிட்டுருக்கு, எல்ஜி பேசிகிட்டு இருக்காரு. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, மதம் தான் வெளியிலேருந்து வந்தது, மனிதர்கள் வந்து இங்கே தான் இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் பேர் மனம் மாறினார்கள், மதம் மாறினார்கள், இவ்வளோ தான் வித்தியாசமே தவிர இவங்க யாரும் வெளியிலேருந்து வரல அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பீச்சை எடுத்து கொடுத்தேன். இன்னொரு ஸ்பீச்சும் அதில் கொடுத்தேன் அவருக்கு. ஹெச் ராஜாஜி வந்து அகில உலக பிராமண சம்மேளனம்னு ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது இதில் பாலக்காடில், சம்வேர் இன் கேரளா. அவர் அவருடைய ஸ்பீச்சு வரும்போது இந்த கமெண்ட்டை அவர் கொடுக்குறாரு. நான் 2 ஸ்பீச்சையும் எடுத்து கொடுத்துட்டு, என்னை விட்டுரு,
எல் கணேசனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹெச் ராஜாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்கெல்லாம் பழுத்த சங்கி தானே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லையா? ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் தானே, நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது இல்லையா? ஆமாம். 2 பேரும் பேசினதை எடுத்துக்கோ. 2 பேரும் அரசியல் மேடையில் பேசலை, ஓட்டுக்காக பேசலை. நாங்கள் வந்து உங்களை மாரி அங்கே போய் உட்காந்து இவர் திமுகக்காரர், நான் சொன்னேன் அதுக்காக உங்களை மாரி அங்கே போய் உட்காந்துட்டு உங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, நாங்கள் இல்லைன்னா உங்களை வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும் அவங்கள மிரட்டிலாம் சொல்லலை. ஒரு பக்கம் பேசுறது பிராமண சங்க மாநாடு, அங்கே 99.99% பிராமணர்கள் மட்டும்தான் இருக்க போகிறாங்க, வேறு யாரும் இருக்க போகிறது இல்லை. இன்னொரு பக்கம் எப்போ வருவார நிகழ்ச்சி, அதில் இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ இருக்கக்கூடியதுக்குன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது எகைன் ஒரு ஹிந்து பேஸ்டு. இது இந்த 2 இடத்துலையும் இவங்க வந்து இதை பேசுகிறாங்க. இதுவும் ஒன்றும் ரொம்ப அதை வந்து மெனக்கிட்டு எடுத்து வலிஞ்சு பேசலை. இது சாதாரணமாக பேச வரும்போது படக்கூடிய சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். தமிழ்நாட்டில் வந்து ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்குது. பொதுவாக இது ஆர்எஸ்எஸ் மக்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவேன், இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறது போல ஏதாவது உருப்படியாக வேலையை பார்க்கலாம், நம்ம அதை பண்ணிப்போம் போகிறோம். இவங்க சொல்லக்கூடிய குறைகளுக்கெல்லாம் குற்றங்களுக்கெல்லாம் நம்ம ரீசன் அவுட் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளால் வந்து எந்த விதமான ப்ரொடக்டிவ் ஒர்க்கும் பார்க்க முடியாது. நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு சொல்லட்டுங்கிற கணக்கில் அவங்க போயிட்டே இருப்பாங்களே தவிர இவங்க யாரும் வந்து பேசுறது இல்லை அப்படின்னு. அப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நான் இப்போ சவுதியில் இருந்தேன், இத்தனை யூடியூப் சேனல் இருக்குது, எல்லா இயக்கங்கள்லேருந்து மக்கள் வந்து பேசுகிறாங்க இல்லையா, எல்லா கட்சியிலேருந்து வராங்க, எல்லா இயக்கங்கள்லேருந்து வராங்க, யாரெல்லாம் வந்து லெட்டர் பேட் வச்சுருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க. நீங்கள் என்றைக்காவது வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் வந்து பேசி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. எந்த ஆர்எஸ்எஸ்காரங்களும், அதாவது தமிழ்நாட்டினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய மக்கள் ஆர்எஸ்எஸ் இருக்கு, யாராவது வந்து பேசுகிறாங்கன்னா பேசுகிறதே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்குங்கிறது இட்ஸ் டோட்டலி டிஃபரன்ஷியல் டைமென்ஷன். இதுதான் ஆர்எஸ்எஸ். எல்ஜி என்ன சொல்கிறாரோ இதுதான். ஏன்னா இது புதுசாக நான் கேட்கல, நான் 40 வருஷமாக அதை கேட்டுருக்கேன். எனக்கு இது வந்து எனக்கு புதுசாக வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை. ஏன்னா முதல்லேருந்தே நான் என்னுடைய 10வது வயதுலேருந்தே இந்த கதையை நான் வந்து இந்த இதை கேட்டுட்ருக்கேன். இது வந்து இங்கே மதம் தான் வெளியிலேருந்து வந்தது, மனிதர்கள் இங்கே தான் இருந்தாங்க அப்படின்னு. அந்த எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களோட அந்த எல்ஜியோட அந்த சாஃப்ட்னஸ் வந்து எப்படி அப்படிங்கிறத பற்றி அது எல்ஜி அவர்கள் வந்து யாரையும் கடிஞ்சு பேசுறது இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க மற்ற யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் வந்து எல்ஜி முன்னாடி வந்து முனை மழுங்கி போயிடும். அவர்கிட்ட வந்து சண்டை போடுறதோ இல்லை அவரை வருத்தப்படுறாப்புல பேசுகிறதோ இவங்க யாராலையும் வந்து முடியாது. எல்ஜியை பற்றி பேசணும் அப்படின்னா முதல்ல இவங்க ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்க கட்சி தலைமை வந்து இவங்களை திருப்பி ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அவங்க தே வில் க்ளோஸ் டவுன். இன்னொன்று, ஒருவேளை யாராவது 2-3 பேர் எல்ஜியை பற்றி ஏதாவது தவறாக பேசியிருந்துருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஆள். இதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதுக்கு நம்ம பெருசாக வந்து வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவருடைய அந்த ஸ்டேச்சர் இருக்கு இல்லையா. அவர் எல்ஜியினுடைய ஸ்டேச்சர், அவருடைய அதை பெருந்தன்மைன்னு கூட சொல்லலாம். அவர் வந்து எல்லா தவறுகளையும் பல தவறுகளை அவர் வந்து மன்னிக்கிறதுக்கு வந்து அவர் தயாராக இருந்தார். ஏன்னா அவருக்கு வந்து மனிதர்கள் இப்படி தான் இருப்பாங்க. அவர் நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு கேள்விக்கு ஒரே பதில் கிடையாது. அந்த கேள்வியை யார் கேட்குறாங்கங்கிறத பொறுத்து, எந்த இடத்துல கேட்குறாங்கங்கிறத பொறுத்து, எந்த துணியில் கேட்குறாங்கங்கிறத பொறுத்து, இது எல்லாத்தையும் தாண்டி உன்னுடைய மனப்பான்மை அந்த நேரத்தில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இந்த பதில் மாறும். ஒரே கேள்விக்கு ஒரே பதில் வரப்போகிறது இல்லை. அதனால் ஒரு இன்சிடெண்ட்டை வச்சுட்டு நீ வந்து ஒரு ஆளை இட போடக்கூடாது. ஒரு முறை அவன் ஏதாவது பண்ணியிருக்கலாம். பல நேரங்களில் வந்து முக்கியமாக எல்ஜி என்ற சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு. ஒரு மனிதன் இருக்கான்னா இருக்காங்கிறது கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம், இருக்கான் உயிரோடு இருக்காங்கிறது, மூச்சு விட்டுட்டு இருக்கான். அப்புறம் வந்து செத்து போனால் வந்து இது முன்னாடி இருந்தால் செத்து போனான்னு அர்த்தம். அப்போ சொன்னார், இந்தியாவில் வந்து 100 கோடி பேர் மக்கள் இருக்காங்க, 100 கோடி பேரில் எத்தனை பேர் உனக்கு தெரியும்? ஸோ ஒரு மனிதன் இருக்காங்கிறதுக்கு நீ அவனுடைய மனசில் எவ்வளோ தூரம் அவனுக்கு இடம் கொடுக்குங்கிறது மட்டும் தான் பொறுப்பு. அவனுடைய ப்ரெசன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வித் இந்த மைண்ட் ஸ்பேஸ் வாட் யூ ஆர் ரெடி டு கிவ் ஹிம் அப்படின்னு சொல்லி சொன்ன. நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லது எதுவுமே நம்ம மைண்ட் ஸ்பேஸில் கொடுக்கறது இல்லை. நம்முடைய மனசில் எவன்லாம் தப்பு பண்ணானோ, எவன்லாம் நம்ம தப்புன்னு நினச்சதை பண்ணானோ, நம்ம வந்து மனம் நோகம்படி பேசினானோ, நமக்கு பிரச்சனையை உண்டாக்கினானோ, அவனை தான் நம்ம கேரி பண்ணிட்டு இருக்கோம். நல்லதுகள் எதையுமே நம்ம கணக்கில் எடுக்கிறதுல நம்ம நெகட்டிவாக மட்டுமே கணக்கில் எடுத்துருக்கோம். அதை விட்டு வெளியில் வரதுக்கு பாரு. இதை வந்து மைண்டில் வச்சுட்டே இருக்காத. இதை விட்டுட்டு நீ வெளியில் வந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப லகுவாக இருக்கும். இதுவும் வந்து உட்காந்து சொன்னதில்லை. இது வந்து ஒரு பைடெக்கில் பேசும்போது, வெவ்வேறு மனிதர்களோடு அவர் பேசும்போது யாராவது சில கேள்விகளை கேட்பாங்க. இன்னொன்று, சங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னென்னா, சங்க அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசுனீங்க வச்சிங்கன்னா, இப்போது மனநல மருத்துவர்கள்லாம் போய் கவுன்சிலிங்லாம் போகிறாங்களே, இது போகவே வேண்டாம். சங்க பிரச்சாரங்கள்கிட்ட பேசுனீங்க வச்சிங்கன்னா, அதை விட ஒரு நல்ல கவுன்சிலிங் கிடையாது. இதுவுமே வந்து ஒரு நேரடியான கேள்விக்கு அவர் கொடுத்த பதில். யாரோ ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சொல்லும் போது அவர் சொன்ன கமெண்ட்டு, இது எதுக்கு வச்சுட்டு இருக்க, அதை வந்து கடந்து போ. இது எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து மறந்து போகிறோம். என்ன நீ உனக்கு பிரச்சனை அவன்கிட்ட இல்லை, பிரச்சனை நம்மள்கிட்ட இருக்குது. அவன் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ வருஷக்கணக்காக அதை கேரி பண்ணிட்டு இருந்தானே என்ன அர்த்தம்? தேவையே இல்லை, விட்டுட்டு வெளியில் போ அப்படின்னாரு.
ஸோ அது மாதிரி எதிர் சித்தாந்தங்களில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ரசாபாசமாக பேசினாலோ இல்லை அவர் மனம் நோகராப்பில் பேசினாலோ அவருடைய பெருந்தன்மை இதை தாண்டி அவர் அதை தாண்டி போயிடுவார். அதனால தான் வந்து அவர் வந்து ஒரு அடல் பிகாரி வாஜ்பாய் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அஜாத சத்ருன்னு, எதிரிகளே இல்லாதவர்ன்ட்டுன்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்ஜி வந்து ஒரு அஜாத சத்ரு, எதிரிகளே இல்லாத ஒரு தனிப்பெரும் தலைவர் அவர். இறுதியாக ஒரு கேள்வி, எல்ஜியோட வாழ்க்கையை ஒரு RSS சுயம் சேவக்கா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கணும் அவர், எப்படி இளைஞர்களுக்கு பல்வேறு பாடல்கள் வந்து எல்ஜி எழுதியிருக்காரு. இந்த சங்கத்தினுடைய நிகழ்ச்சிகளில் பாடக்கூடிய பாடல்கள் இருக்கு இல்லையா, இதில் பல பாடல்கள் வந்து எல்ஜி எழுதியிருக்காரு. நிறைய பாடல்கள் வந்து வீரத்துறவி ராமகோபாலன்ஜி எழுதியிருக்காரு. பாரதியாருக்கு அப்புறம் தேசபக்தி பாடல் நிறைய எழுதினதுன்னு பார்த்தீங்கன்னா ராமகோபாலன்ஜி முதல்ல இருப்பார், எல்ஜி ரெண்டாவதாக இருப்பார். ஆனால் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க யாருமே வந்து தங்களை முன்னிறுத்திக்க மாட்டாங்க. இந்த பாடல் எழுதியது யார் அப்படின்னு சொல்லி அதில் இது பண்ண மாட்டார். இதுவும் ஒரு தடவை எல்ஜி சொன்னார், ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது. அதாவது வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு டிஸ்கஷன்ஸில் வராது. அவர் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா. அப்போ ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இவ்வளோ பெரிய கோவில் கட்டியிருக்காங்க, எந்த இடத்துலையும் வந்து அதுக்கு கீழே போய் நான் தான் கட்டினேன்னு சொல்லி அங்கே செதுக்கி வைக்கலை. ஏகப்பட்ட 1330 திருக்குறள் எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்கா தெரியாது. திருவள்ளுவர்னு ஒருத்தர் நம்ம சொல்கிறோம், அவருக்கு இது உருவம் நம்ம நினைக்கிறோம். நம்ம இதெல்லாம் நம்முடைய கற்பனை தானே தவிர இதுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது. அப்போ தான் சொன்னார், தமிழ் இலக்கியத்தில் வந்து பார்த்தோன்னா உச்சகட்ட படைப்புங்கிறது கம்பராமாயணம். கம்பர் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 770 சடகோபரந்தாதியெல்லாம் எழுதியிருக்காரு, அந்த லெவலுக்கு வரல. அப்போ என்ன அர்த்தம்னா, இயற்கையோ இறைவனோ, நீ எதை நம்பரையோ அதை எடுத்துக்கோ, இயற்கையோ இறைவனோ ஒரு மனிதன் மூலமாக சில படைப்புகளை கொடுக்குது. ஸோ நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு வேலையாள் தான் நம்ம. வி ஆர் ஜஸ்ட் எ போர்ட்டர்ஸ் ஃபார் தட். ஆனால் நம்ம பெருசாக அதுக்கு வந்து நம்ம கிளைம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது நம்முடைய ஒரு என்ன சொல்ல, ஒரு நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த வார்த்தைக்கு பிசகாமல் வந்து எல்ஜி வந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். குரு பூஜை என்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கும். இந்த குரு பூஜை நிகழ்ச்சியில் ரெகுலராக பாடக்கூடிய ஒரு பாட்டு ஒன்று உண்டு. புனித நன்னாளில் இன்று பூஜை செய்கிறோம், பூஜை ஆகிற நல்ல மலர்கள் ஆகிறோம். இந்த நாள் வரை நான் தந்ததோர் பணம், தாயே உந்தன் பாதத்தில் இன்று நானே அர்ப்பணம். குருதி சிந்தியே விடுதலை கோட்டை கட்டினார், கோட்டை உச்சியில் அழகாய் உன்னை நாட்டினார். உறுதி கொண்டோம் உலகளங்கில் உன்னை உயர்த்திட, அதனால் உந்தன் பாதத்தில் இன்று நானே அர்ப்பணம்னு அடுத்த பேராகிராஃப் வரும். அதுக்கு அடுத்த சரணம் வரும். செல்வத்தை தந்தேன், உடலின் உழைப்பினை தந்தேன், திறமைகள் அனைத்தும் உனக்கே அர்ப்பணம் செய்தேன். என்ன தந்த போதும் மனம் அமைதியற்றதால் உந்தன் பாதத்தில் இன்று நானே அர்ப்பணம். இது வந்து எல்ஜி எழுதிய பாடல். செல்வத்தை தந்தேன், உடலின் உழைப்பினை தந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு கால உழைப்பை வந்து அவர் இந்த நாட்டுக்காக கொடுத்துருக்காரு, இந்த சமுதாயத்துக்காக கொடுத்துருக்காரு. செல்வத்தை தந்தேன், உடலின் உழைப்பினை தந்தேன், திறமைகள் அனைத்தும் உனக்கே அர்ப்பணம் செய்தேன். அவருக்கு உண்டான திறமை, அந்த ஆளுமை பண்பு, ஒரு 2 அல்லது 3 தலைமுறைகளாக ஒரு இளைஞர்களை வந்து வழிகாட்டி ஒரு சங்கத்தினுடைய இடத்துக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை ஒரு நல்ல மனிதர்களாக, பண்பட்ட மனிதர்களாக மாற்றுவதற்காக அவர் எடுத்த முயற்சியாக இருக்கட்டும், இல்லை தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக பொற்றாமரை இயக்கத்தை வச்சு அவர் எடுத்தா இருக்கட்டும், திறமைகள் அனைத்தும் உனக்கே அர்ப்பணம் செய்தேன், என்ன தந்த போதும் மனம் அமைதியற்றதால் தாயே உந்தன் பாதத்தில் இன்று நானே அர்ப்பணம். இந்த வரிகளுக்கு அவர் வந்து வாழ்ந்து காட்டியது வந்து என்னுடைய குருநாதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இல கணேசன் ஐயா பற்றி நீங்கள் கூறியதற்கு நன்றி. நன்றி ஆர்விஎஸ். என்னுடைய குருநாதரை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நன்றி.